உபேந்திரா, சிவராஜ்குமார், ராஜ்பி ஷெட்டி இவங்க நடிச்சு டைரக்டர் அர்ஜுன் ஜனியா டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் 45. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் டிராமா. படத்தோட ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ராஜ்பி ஷெட்டி வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலையில பைக்ல அவரு போறப்ப தெரியாதனமா ஒரு நாயை இடிச்சிடுறாரு. அந்த நாய் வந்து செத்து போயிருது. செத்து போன உடனே அந்த நாயோட ஓனரான உபேந்திரா என்ன சொல்றாரு அப்படின்னா, உபேந்திரா வந்து படத்துல ஒரு கேங்ஸ்டர், ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் நாயை நீ கொண்டுட்டேல, இன்னும் 45 நாள் தான் உனக்கு வாழ்நாள். அதுக்குள்ள நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. 45வது நாள் உன்னை நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கெடு வைக்கிறாரு. நாயை கொன்றாரு. கொன்னதுக்கு வந்து ஒரு ஆள் வந்து ஃபைன் வாங்கலாம், இல்ல அதுக்கு நஷ்ட ஈடு, இல்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். 45 நாள் உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் இதை நிறைய பேர்ட்ட சொல்றாரு. எல்லாமே எல்லாரும் கேட்கறவங்க சிரிக்க தான் செய்யறாங்க. இது நாய்க்கா யாரும் கொள்ளுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சிரிக்க தான் செய்யறாங்க. அவர் சொன்ன மாதிரியே அடுத்தடுத்த தடங்கள் இவருக்கு கொடுக்குறாரு. ஒருவேளை இவரை கொன்றுவாங்களோங்கிற பயம் இவருக்கு வந்துருச்சு. நம்மள ஒருவேளை கொன்றுவானோ அவன் அப்படின்னு. அவர் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு, நிறைய இடங்கள்ல இது பண்றாரு. அவரை வந்து அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. உபேந்திரா வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படி இருக்கிறப்ப இந்த 45 நாளுக்குள்ள அந்த ராஜ்பி ஷெட்டி செத்தாரா சாகலையா, இல்ல அவர் யாரும் காப்பாத்திட்டாங்களா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த 45. படம் வந்து ஒரு அட்வென்ச்சர் டிராமா, ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ல இருக்கு. இந்த படத்தோட டைரக்டரான அர்ஜுன் சனியா தான் இந்த படத்துல வந்து மியூசிக்குமே போட்டிருக்காரு. அவரு ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டர் தான். பொதுவா சினிமாவில் அறியப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர். அவரோட டெபியூட் ஃபிலிம் தான் இந்த ஒரு டைரக்ஷனல் டெபியூட் தான் இந்த 45. படத்துல உபேந்திராவோட அந்த இன்ட்ரோ சீன் ஆகட்டும், சிவராஜ்குமாரோட அந்த இன்ட்ரோ சீன் ஆகட்டும், அதெல்லாம் ரொம்ப யூனிக்கா அவங்களுக்கான ஒரு ட்ரீட்டா இருந்துச்சு. அவங்க ஃபேன்ஸ் அந்த படங்கள் தியேட்டர்ல பாக்குறாங்க அப்படின்னா அது கொண்டாடுற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இதை தவிர்த்து படத்துக்குள்ள ஸ்டோரி தான் இதான். இது எப்படி ராஜ்வி ஷெட்டி இந்த பிரச்சனை தப்பிச்சாரா தப்பிக்கலையா அப்படிங்கறதான் இதான் ஸ்டோரி. இதுல ஸ்கிரீன் பிளே இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப லேகா எனக்கு ஃபீல் ஆச்சு. படத்துல எந்த இடத்துலயுமே ஒரு காமெடி கனெக்ட் ஆகல. காமெடி எல்லாம் இருக்கு, காமெடி பெருசா கனெக்ட் ஆகல. படத்துல எமோஷனல் சீன்ஸ் இருக்கு. ராஜ்பி ஷெட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு எமோஷனல் பாண்ட் இருக்கு. அது பெருசா எனக்கு கனெக்ட் ஆகல. இதை தவிர்த்து படத்துல நல்ல மெசேஜ் இருக்கு. அதாவது எல்லா உயிருமே உயிர் தான். ஒரு கொசு கூட உயிர் தான். மனிதர்கள் மட்டும் தான் உயிர் அப்படிங்கிற மாதிரியான இல்லாம எல்லாமே உயிர் தான்ங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காங்க. ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி படத்தோட ஆக்ஷன் பிளாக், படத்தோட சிஜி ஒர்க் ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீங்க படம் பார்க்கறப்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. படத்துல வந்து சிஜி ஒர்க் ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் அப்படின்றோம்ல, உபேந்திரா வந்து யம தர்மராஜா மாதிரியும், சிவராஜ்குமார பரமசிவன் மாதிரியும் காமிக்கிறப்ப, சிவனோட 11 அவதாரங்களை இது பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் காமிக்கிறப்ப ரொம்ப பயங்கரமா சிஜி ஒர்க்கே பயங்கரமா இருந்துச்சு. அது மாதிரி கிளைமேக்ஸ்ல சிவராஜ்குமார் ஒரு லுக்ல காட்டுவாங்க. அது வந்து அந்த சீன் பாக்குறப்பவே ஒரு செமத்தியான ஒரு இதா இருந்துச்சு. அது மாதிரி நிறைய இடங்கள்ல சிஜி ஒர்க் வந்து நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சிஜி ஒர்க் கண்டுபிடிக்க முடியுது, அவ்வளவுதான். சிஜி ஒர்க்கை கண்டுபிடிக்க முடியலைன்னா தான் சிஜி ஒர்க் தெரியுது. இது சிஜி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதெல்லாமே ரொம்ப பயங்கரமா பண்ணியிருக்காங்க. விஷுவலா பாக்குறப்ப ஒரு பெரிய ஸ்கிரீன், பிக் ஸ்கிரீன்ல பாக்குறோம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா தெரியுது. அது மாதிரி படத்தோட மூடு இதான். படம் வந்து ஒரு ஒரு மெசேஜ் இருக்கிற நிறைய ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட். சிவன் சிவன் யமதர்மராஜா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகுமான்னு கேட்டா தெரியல. எனக்கு படம் வந்து இது ஓவர் டோஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, நல்ல மெசேஜ் சொல்றீங்க, சிவன் யமதர்மராஜாங்கிற மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் உள்ள கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப எல்லாம் ஓகே தான். ஆனா அது ஒரு சினிமாக்கா என்ன பொறுத்தவரை ஒரு சினிமாவை பாக்குறோம், ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரத்துக்கு நான் பாக்குறேன், என்ன பொறுத்த வரைக்கும் நான் பாக்குறேன் அப்படின்னா, அதுல என்னைய படத்துல வந்து என்னை என்கேஜா வச்சுக்கணும். 2.5 மணி நேரம் ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் இருக்கணும், ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இருக்கணும், நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் படத்துல இருக்கணும், நான் என்ஜாய் பண்ற ஹை மூமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். என்னை என்டர்டைன் பண்ணிக்கணும். அப்படி இல்லாம ஒரு எப்படி சொல்ல, ஒரு சொற்பொழிவு கவனிச்சா அப்படி இருக்கும். ஒரு 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 சொற்பொழிவு சொல்றாங்க, ஒரு அட்வைஸ் பண்றாங்க, அந்த இது எப்படி இருக்கும். சும்மா வந்து ஒரு ஒரு இதா இல்லாம ஓகே, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அப்படி இருந்துச்சு. அதான் என்னோட பிரச்சனைங்க. அது பாட்டுக்கு அவங்க அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம உட்காந்து எதுவுமே இல்லாம எந்த ஒரு ஹை மூமெண்ட் இல்லாம ஒரு செலிப்ரேஷனா இல்ல. சரி, செலிப்ரேஷன் இல்ல, நம்ம படத்துக்குள்ள ஒரு காமெடி இருக்கலாம், ஒரு ஆடியன்ஸ் எங்கேஜ் வச்சுக்கிற மாதிரி, அது இல்ல. அந்த ஒரு ஸ்கிரீன் பிளேல அந்த ஒரு சுவாரஸ்யம் இல்ல.
அது உண்மையாவே டைரக்டர் அந்த விஷயத்த கோட்ட விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். படம் நெறைய இடங்கள்ல எனக்கெல்லாம் ஃபோன் எடுத்து பார்க்குற நிலைமை கொண்டு வந்துருச்சு. சரி ஓடிட்டு காதுல காதுல கேட்டுக்கோ. படத்த நம்ம பாட்டுக்கு போய் இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணுவோங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அந்த மாரி நெறைய இடங்கள்ல பண்ணிருச்சு. இந்த படம் வந்து நீங்க ஒரு அ ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ல இந்த மாரி படங்கள்லாம் பார்ப்பேன் ப்ரோ அப்டின்னா, அது மாரி வடக்குலருந்து வர படங்கள் நெறைய படங்கள் இந்த மாரி தான் இருக்கு. நானும் பார்த்துட்டேன். இந்த மாரி தான் இருக்கு. வடக்குலருந்து வர படங்கள்லாம் இந்த மாரி ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. அதிகம்ங்கிறத விட இதுல ரொம்ப அதிகம் வச்ச மாரி இருக்கு. உங்களுக்கு பார்த்தா பிடிக்கும் அப்டின்னா நீங்க பாருங்க. படத்துல எந்த வித வல்கர் சீன் இல்ல. அது ஒண்ணு சொல்லலாம். ஃபேமிலியோட பார்க்கலாமா ப்ரோ? எதுவும் படத்துல ஏதாவது தவறான காட்சிகள் இருக்கா? அது கிடையாது. அது இல்ல. இந்த ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ட கொஞ்சம் ஓவர் டோஸா போட்டு ஸ்பைசஸ் தூவுன மாரி இருக்கு. படம் எந்த இடத்துலயுமே எனக்கு ஒரு கிரிப் ஆகல. ஒரு பீக்குக்கு போல. சரி ஏதாவது இடத்துல படம் வந்து ஒரு பீக்குக்கு போகும். அதுக்கப்புறம் படம் பயங்கரமா இருக்கும்லடா அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அது இல்ல. அது நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். படம் பார்க்க விருப்பம் இருந்தா, தாராளமா படத்த பாருங்க. உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்க சான்ஸ் இருக்கு. பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, பிடிக்கலையா அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் ப்ரோ இந்த படம் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.